எஸ், முதல்ல நாங்க ஹீரோ கிட்ட இருந்து தான் கேட்கணும் அப்படின்னு ஆசைப்படுறோம். அதனால அப்ப நீங்க காளியண்ணாவை தான் கேட்கணும். நான் நடிப்பு கத்துக்கின காளியண்ணாவே முதல்ல இருந்து ஆரம்பிப்பார். நான் பேசுறேன். சரி, ஒரு மூத்த தலைவரா நீங்க பேசணும் அப்படின்னு அவர் ஆசைப்படுறாருன்னு நினைக்கிறேன். சினிமா மூத்த கலைஞனா. மூத்த கலைஞரா. எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப நாள் ஆச்சு இப்படி ஒரு எனர்ஜியான ஒரு நிகழ்ச்சியில் இருந்து. இது வந்து இந்த கம்பெனியில் எனக்கு 7வது படம் நினைக்கிறேன். பீஸா 2 அப்படின்னு நம்ம கம்பெனி ஆர்டிஸ்ட்டு. அப்புறம் வந்து நானும் ஜானகியும் ஒரே ஸ்கூலு. அந்த மாதிரி இல்லை, ஏன்னா சுதாம்கிட்ட அவரும் ஒர்க் பண்ணாங்க, நான் நினச்சிருந்தேன். ஸோ அந்த வகையில் நாங்கள் வந்து ஸ்கூல்மேட்டு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது தம்பி கூட ஒர்க் பண்ணது. நிவாஸ் மியூசிக் எல்லாமே, பல்லு நிறைய அப்படி சொல்லணும். டைம் இல்லை நினைக்கிறேன். ஷோ போடணும் 12 மணிக்கு. டாட்டா முடிச்சுக்கிறேன். ரொம்ப நன்றி. தேங்க்யூ தேங்க்யூ காளியானா. கலை, நீங்கள் சொல்லுங்கள். ஒரு என்டர்டெய்னிங்கான ஒரு மூவி, அதாவது இது வரைக்கும் நீங்கள் உங்களுடைய பர்ஃபார்மன்ஸஸ் நிறைய பார்த்துருக்கோம். இதில் வந்து உங்களை வேறு மாதிரியாக நாங்கள் பார்க்குறோம், எதிர்பார்க்குறோம். இந்த படத்தில் உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ். எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் வந்திருக்க சீஃப் கெஸ்ட் எல்லாருக்கும் வணக்கம். பிரசன்ட் மீடியா எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷமான ஒரு மூமெண்ட் தான். பிகாஸ் ஏன்னா மெட்ராஸ்க்கு அப்புறம் நிறைய பார்த்தீங்கன்னா மெச்சூர்டான ரோல்ஸ் தான் நிறைய கூப்பிட்டே இருந்தாங்க. அதுக்கு முன்னாடி வந்து நான் 2 படம் கமிட் ஆயிருந்தேன், அது கூட வேணாம்னு அனுப்பிச்சி விட்டாங்க. ஸோ வந்து அதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சு எனக்கு ரொம்ப முக்கியமான ஒரு படம் டைட்டானிக். ஏன்னா வந்து டைட்டானிக் வந்து எனக்கு ரொம்ப முக்கியமான ஒரு படம். பிகாஸ் ஏன்னா இதில் வந்து கொஞ்சம் காலேஜ் பையன் மாதிரிலாம் நடிச்சிருக்கேன். ஸோ அதனால் அது இல்லாமல் ஒரு ராம்காம், ஃபஸ்ட் டைமாக ஒரு காமெடி ஜானர், ஒரு சீரியஸான மேட்டர் இல்லாமல் ஒரு ஜாலியான ஒரு படம். ஸோ ரொம்ப ஜாலியாக இருந்தது. கூட ஒர்க் பண்ண எல்லாரோடையும் ஒர்க் பண்ணது ரொம்ப ஈஸியாக இருந்தது. நான் காளியண்ணா கூட இது நிறைய படம் நடிச்சிட்டேன். இது ஒரு படம். ராஜா மந்திரில் அவர் ஹீரோவும் நான் சப்போர்ட்டிங் ரோல நடிச்சிருந்தேன். ஸோ அதே மாதிரி இதுலேயும் அது மாதிரி நடிச்சிருக்கோம். எல்லாருமே ஈக்குவல் ஸ்பேஸ் இருக்கும் எல்லாருக்குமே. ஜானி அண்ணா இந்த கதை வந்து எனக்கு ரொம்ப நாள் முன்னாடியே தெரியும். நான் இப்போ அதே கணக்கில் நடிச்சிட்டு இருக்கும்போது சிவி சார் சொல்லி அப்புறம் இந்த கதை கேட்டோம். ரொம்ப சூப்பராக இருந்தது. சரி, நமக்கு பயங்கர டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், நம்ம இதை கண்டிப்பாக இந்த ஜானர் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு ஒரு ஆசை. ஸோ அது வந்து பண்ணோம். ரொம்ப நல்லா இருந்தது. எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. பல்லு அண்ணா ரொம்ப நன்றி. அவர் எனக்கு எதிர்பார்த்ததை விட ரொம்ப சீக்கிரமாக நான் 10 நாள் ட்ரெயின் சீக்வன்ஸ்லாம் பிளான் பண்ணோம். அது ஒரு 6 நாள்லேயே முடிச்சிட்டா போல் வந்து. அதே மாதிரி நீங்கள் பார்க்கும்போது தெரியும் அந்த சாங்லாம் 1 டேல ஷூட் பண்ணார். எனக்கு தெரிஞ்சு அந்த குத்துப்பாட்டு ஒரு கால் 9 to 2 ஷூட் பண்ணார். சாண்டி அதுக்கு முக்கிய காரணம். நடுவில் வேறு சிஎம் ஃபங்க்ஷனில் டான்ஸ் ஆடுறன்னு ஓடிட்டான் ஒரு 3 மணி நேரம். அவ்வளோ பிஸியானவன். ஸோ எல்லோரும் ரொம்ப சந்தோஷம். தேங்க்ஸ் ஃபார் கம்மிங். ரொம்ப முக்கியமான ஒரு படம். கண்டிப்பாக பாருங்கள், எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள். எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு படமாக இருக்கும். ஏன்னா ஜாலியான இருக்கும். தேட்டருக்கு வந்தோடனே வந்து எல்லோரும் இது சரியில்லை அது சரியில்லைன்னு சொல்கிற மாதிரி இருக்காதுன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். கண்டிப்பா, தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஆனந்தி, ஒன்ஸ் அகேன் ஒரு கியூட்டான ஆனந்தி எங்களால் பார்க்க முடிஞ்சது. இந்த படத்தில் உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது? அண்ட் ஆல்சோ உங்களுடைய காதல் பற்றி தெரிஞ்சுக்கிட்டா நல்லா இருக்கும்னு நினைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். கெஸ்ட்க்கு, ஆடியன்ஸ்க்கு அண்ட் மீடியா எல்லாருக்கும் ரொம்ப நன்றி வந்ததுக்கு. எனக்கு ஃபர்ஸ்ட்லி ஐ வுட் லைக் டு தேங்க் நிவாஸ் அண்ட் ஹிஸ் டீம். அவ்வளோ நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கீங்க. நான் ரொம்ப என்ஜாய் பண்ணியிருக்கேன். அண்ட் கம்மிங் டு த ஃபிலிம், நான் ரீசெண்ட்லி பார்த்தா ரொம்ப சீரியஸ், ரா அந்த மாதிரி கண்டென்ட் ஓரியன்ட் மூவிஸ் தான் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ டைட்டானிக் கூட ஒரு ஜாலியாக உங்களை எல்லாரும் சிரிக்கிற வைக்கிற மாதிரி இந்த படத்தில் இருக்கும். அண்ட் சிவி சார் இஸ் நோன் ஃபார் ஹிஸ் அவங்க ப்ரொடக்ஷன்லேயே ரொம்ப இன்னோவேட்டிவான சக்ஸஸ்ஃபுல்லான மூவிஸ் வரும். ஸோ ஓகே, ஸோ இந்த படமும் கண்டிப்பாக டைட்டானிக் ஒரு பெரிய ஹிட் ஆகும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஜானகி சாரும் எல்லா டைலாக்ஸும் படம் ஃபுல்லாகவே ஆடியன்ஸ் தான் மைண்டில் வச்சுக்கிட்டு பண்ண படம் இது. அவங்கள எப்படி சிரிக்க வைக்கணும், எந்தெந்த விஷயத்தில் வந்து இந்த ஜென்ரேஷன் பசங்க கனெக்ட் ஆவாங்க, அது எல்லாமே யோசிச்சு பண்ணியிருக்காங்க. ஐம் ஷுர் படம் பார்த்து எல்லாரும் ஜானகி சாரோட கனெக்ட் ஆவீங்க. அண்ட் நிவாஸ் சார், நான் வந்து எப்போ கொஞ்சம் டல்லாக இருக்குன்னா, எனர்ஜி வேணும்னா கோகா மக்கா பாட்டை போட்டு அது ஒரு ரிலாக்ஸிங்காக ரெஃப்ரெஷிங்காக இருக்கும். அந்தளவுக்கு இந்த ஆல்பம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் ஒர்க் பண்ண எல்லாரோட எனக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லான எக்ஸ்பீரியன்ஸஸ் இருக்குது. அண்ட் படம் ரொம்ப உங்களை எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி ஒரு கண்டென்ட். ஸோ பாருங்கள். தேங்க்யூ. ஸோ விஜய் ராகவ், நீங்களும் இந்த ட்ரெண்ட் செட்டிங் மூவியில் ஒன் ஆஃப் த பார்ட்டாக இருக்கீங்க. ஸோ நீங்களும் படத்தை பற்றி உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி ஒரு சில வார்த்தைகள். ஓகே, என் பேர் ராகவ் விஜய். ராகவ் விஜய். எல்லாருக்கும் வணக்கம். தனித்தனியாக சொல்கிற அளவுக்கு எனக்கு நிறைய பேர் தெரியாது. ஸோ முதல்ல த கிரேட் ப்ரொடியூசர் எங்கள் சிவி சார், ப்ளஸ் டேரக்டர் ஜானகிராமன்,
அப்புறம் இந்த படத்து க்ரூவில் இருக்கிற எல்லா டெக்னீஷியன்ஸ், இங்கே ஆடியோ லான்ச்சுக்கு வந்திருக்கிற எல்லா ப்ரெஸ் அண்ட் ஆடியன்ஸ், என்ன நடக்குது அப்படின்னு பார்க்குறதுக்காக அப்படி ரோடு கிராஸ் பண்ணுற போல வந்த எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த வணக்கங்கள். ஃபஸ்ட்டு பல வருஷங்களுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு ஆடியோ ஃபங்க்ஷன் என்னுடைய முதல் ஃபங்க்ஷனாக இருந்துச்சு, தெகிடி. இன்னைக்கு வரைக்கும் நான் பார்த்த ஒரே ஆடியோ லான்ச், ஸ்டேஜ் ஆடியோ லான்ச் அதுதான். அப்போ நான் வந்தப்போ இது மாதிரி என்ன நடக்குது அப்படின்னு ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராக பார்க்கலான்னு கூப்பிட்டு வந்தார். அப்போது அந்த மாதிரி ப்ரெஸ்ஸு, அது லாஸ்ட் சீட்டில் அந்த பக்கம் நின்று பார்த்துக்கிட்டு இருந்தேன். சுருக்கமாக சொல்ல போனால் பட்டிக்காட்டன் ஏரோப்ளைனை பார்த்த மாதிரி பார்த்துக்கிட்டு இருந்தேன். எனக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அப்படி தான் இருந்துச்சு. அப்போது நான் இதெல்லாம் நமக்கு கிடைக்குமா அப்படின்னு கூட நினைக்கல. நான் அந்தளவுக்கு பேராசப்படலாமல் அப்படியே பார்த்துட்டு இருந்துட்டு போயிட்டேன். என்னுடைய முதல் படத்தோட லான்ச் கூட சேனலில் நடந்தது. அப்போவும் எனக்கு ஸ்டேஜ் இருந்துருக்கல. கிட்டத்தட்ட என்னுடைய படங்களில் இதுதான் எனக்கு முதல் ஆடியோ லான்ச் ஸ்டேஜ். ஸோ அதுக்காக மீண்டும் ஒரு முறை ப்ரொடியூசர் சார் சிவி சாருக்கு நான் மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த வாய்ப்பு எனக்கு கொடுத்த அவங்களுக்கும், எங்கள் டைரக்டர் ஜானகிராமன் அவர்களுக்கும் நான் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் காஸ்ட், ஐ எம் ரியலி ஹாப்பி. இந்த மாதிரி எனக்கு ஒரு காஸ்ட் கிடைச்சதுக்கு, க்ரூ இந்த மாதிரி பக்கத்தில் ஒரு சப்போர்ட்டிங்காக வந்து என்னை ஜாலியான ஒரு காஸ்டிங், கலை, நம்ம அண்ணன் காளிவங்கிட்ட அண்ணன், ஆனந்தி, ஆஷ்னா, நல்ல காஸ்டிங். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இந்த வாய்ப்பு எனக்கு கிடைச்சது ஒரு பெரிய விஷயமா இருந்தது. மற்றபடி நீங்கள் ஏதாவது கேட்டிங்கன்னா நான் சொல்கிறேன். இல்லைண்ணா, நிறைய பேர் பேசுறதுக்கு ரெடியாக இருக்காங்க. அவங்க பேசுனதுக்கப்புறம் அது கம் பேக் டு யூ. முன்னாடி நன்றி. தேங்க்யூ ஸோ மச். இல்லை நிவாஸை பற்றி பேசாமல் மறந்துட்டேன். சாரி மச்சி. நான் வந்து இந்த படம் வந்து இல்லை டைட்டானிக் அந்த டைட்டில் வந்து என்னை விட அவனுக்கு தான் பயங்கரமாக பொருந்தோம். ஸோ ரியல் லைஃப்லேயும் ஒரு காதல் மன்னன் தான். ஸோ அதனால தான் அவ்வளோ உணர்ந்து பாடும்போது எவ்வளோ ஃபீல் பண்ணி பாடினார்னு தெரிஞ்சிருக்கோம் உங்களுக்கு. ஸோ சூப்பரான சாங்ஸ். தேங்க்யூ ஸோ மச். எனக்கு இந்த மாதிரி ஒரு சாங்ஸ் அமைஞ்சது வெரி லக்கி. தேங்க்ஸ் மச்சி. அனைவருக்கும் வணக்கம். இங்கேருந்து யாரையும் பார்க்க முடியல சத்தியமாக எனக்கு, ஏன்னா லைட்டு மட்டும் தான் கண்ணுக்கு தெரியுது. ஸோ நல்லாவே இருக்கா இந்த எக்ஸ்பீரியன்ஸ். யாரையும் பார்க்கலன்னா தைரியமாக பேசலாம் போல தெரியுது. ஓகே, இந்த ஆடி லான்ச் வந்த எல்லாருக்கும் நன்றி. முதல்ல இந்த ஆடி லான்ச் வந்து நிவாஸ்க்காக எனக்கு தெரிஞ்சு ஜானிக்காக பண்ணுற ஆடி லான்ச்சு. ஏன்னா இந்த கிட்டத்தட்ட ஒரு 2.5-3 வருஷம் வந்து என்னை நம்பி வந்து என் கூட கடுமையான சூழ்நிலையிலையும் மனம் தளராமல் கடுமையாக உழைச்சிருக்காரு இந்த டைரக்டர். அவருக்காக தான் இந்த ஆடியோ லான்ச். அடுத்து வந்து விஷ் டு இன்வைட் நிவாஸ். இந்த கான்சர்ட் பண்ண நிவாஸ்க்கு ரொம்ப நன்றி. அதுபோக சந்தோஷ் நாராயணன், ஹரி டெஃபியூஸ் அண்ட் அதர் கம்போசர்ஸ் அண்ட் ஆர்கெஸ்ட்ரன்ஸ் எல்லாருக்கும் நன்றி. நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள், மியூசிக் என்ஜாய் பண்ணுங்கள். பார்க்கும் போதே வந்து ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸான ஒரு பர்சன் வந்து காதல் எப்படி ஹேண்டில் பண்ணியிருப்பாரோ அதே மாதிரி தான் இருந்தது. எல்லாம் வந்திருக்காங்க பார்த்துட்டு. சார் படமா போட்டு காமிச்சிட்டீங்க, இனிமே பார்த்தா என்ன பார்க்கலன்னா இல்ல சார்? இருக்கு, கண்டிப்பாக இருக்குது. பட் கண்டிப்பாக இருக்குது. எல்லா விஷயங்கள்லையும் இல்லை, பட் ஒரு சில விஷயங்கள் என் ஃப்ரெண்டு லைஃப்பில் நடந்ததாக இருக்கும். ஆனால் மேக்ஸிமம் விஷயங்கள் என் லைஃப்ல. வீட்டில் எங்கே உட்காந்துருக்காங்க? கை தூக்குங்க. அங்கே தான் இருக்கீங்களா? கேட்டுக்கோங்க. இதெல்லாம் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டார்ட் மியூசிக் இதை வச்சு பண்ணணும், சரியா? ஃபுல்லாக சொல்ல சின்ன சின்ன விஷயங்கள் அங்கங்கே இருக்கும், சின்ன சின்ன விஷயங்கள் வெளியிலேருந்து எடுத்து இருக்கும். அதான் உண்மை. காதல் அப்படின்ற விஷயம் எங்க இருந்து வருதுன்னு நினைக்கிறீங்க சார்? கலாய்க்கிற மாதிரி இல்லை, நிறைய காதல் வந்திருக்கும் உங்களுக்கு. இல்லைல்ல, ஒருவேளை அவுட் ஆஃப் த ப்ளூவாக நீங்கள் ஒரு பேசுன்னு கேட்குறீங்க. இல்லை, இது காதல்னா லைக் பேசிக்கலாக எல்லாருக்குமே அது அவங்களோட நேச்சுரலான ஃபீல், அவ்வளோதான் எனக்கு தெரிஞ்சு. அவ்வளோதான் சார். எங்க இருந்து வரும் சார் காதல்? இதயத்துல இருந்து வரணுமா
இதயத்துலேருந்து வருது. நானே எடுத்து கொடுக்க வேண்டியதா இருக்கே. எனிவே சார், ஸோ இங்க வந்ததுக்கு ரொம்ப நன்றி. ஒரு சில வார்த்தைகள். ஆமாம், நம்ம சிவி சாரோட படம்னும் போது உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. லைக் மேபி இந்த எப்பிக்கான படங்கள் சூதுகோம், பீஸா, அட்டகத்தி, அது மாதிரி இந்த எல்லா படங்களுமே, தெகிடியாக இருக்கட்டும், எல்லா படமே யாருன்னா ஒரே ப்ரொடியூசர் பண்ணியிருக்காங்கன்னு அது முதலே ஒரு ஆச்சரியமான விஷயம். அதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சு இது ஒரு கம்பேக்கான ஃபீல் தான். அது கரெக்டாக நடக்கணும். அது காடோட பிளெஸிங்ஸும் அவருக்கும் இருக்கணும் கண்டிப்பாக. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். இவர்கிட்ட கேட்கறதுக்கு ஒரு முக்கியமான கேள்வி கண்டிப்பாக இருக்கும். சூதுகவும் படம் பார்த்த எல்லாருக்குமே கண்டிப்பாக இந்த கேள்வி இருக்கும். ஸோ அந்த படத்தோட ரைட்டர் உங்களுக்கு கண்டிப்பாக அந்த விடை தெரிஞ்சிருக்குன்றனால உங்களை கேட்குறேன். அந்த படத்தில் விஜய் சேதுபதி அண்ணனை வந்து ஒரு பொண்ணு எப்பயுமே மாமா மாமான்னு சொல்லிட்டு கூப்பிட்டு பக்கத்துலேயே இருப்பாங்க. இது உங்கள் பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸா? அதை வந்து படத்தில் வச்சிங்களா? பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸா? நலனோட எக்ஸ்பீரியன்ஸ், என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. ஸோ இது அவர் நலன் தான் நீங்கள் கேட்கணும், அவரோட எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ அப்புறம் சிவகுமார் அவர்களுக்கு மிக்க நன்றி. சார் காதல் பத்தி கேள்வி கேட்கறதுக்குள்ள மைக் கொடுக்குறீங்களே சார். டைட்டானிக் ஆடியோ லான்ச்க்கு வந்துட்டு நீங்க காதல் பத்தி பேசாம போவே முடியாது. இவன் சிச்சுவேஷன் கொடுத்துடலாமா அவருக்கு? சிச்சுவேஷனா? என்ன சிச்சுவேஷன்? சோ காதல் அப்படினாலே கண்டிப்பா நம்ம எல்லாருக்கும் ஞாபகம் வரக்கூடிய ஒரே விஷயம் டைட்டானிக் மூவி தான். சோ டைட்டானிக் மூவினாலே காதல். அந்த படத்துல ஃபைனலா வந்து பாத்தீங்கன்னா ஹீரோ வந்து அந்த ஹீரோயினை வந்து தர்மாக்கோல்ல நீ வந்து பொழைச்சுக்கோ, நான் இறந்துடுறேன்னு சொல்லிட்டு செத்து விடுவாரு. அந்த மாதிரி சிச்சுவேஷன் உங்களுக்கு நடந்துனா உங்க லைஃப்ல இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல மாட்டிட்டீங்கன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க உங்க ஹீரோயினுக்காக? அது இறக்கலாம் மாட்டேன். இறக்கலாம் மாட்டேன். ரொம்ப ஓப்பன் டைப்பா இருக்காரு போல, உண்மையா சொல்லிட்டாரு. நான் ஏன் இறக்கணும் உனக்காக அப்படின்னு. ஓரிரு வார்த்தைகள் சார். டைட்டானிக் டீசர் பாத்தீங்க, ட்ரைலர் பாத்தீங்க, உங்களோட கருத்து. சிவகுமார் வந்து ஒரு ட்ரெண்ட் செட்டர். இந்த தமிழ் சினிமாவுக்கு 2 பேர் இருக்காங்க, ஞானவேல் சார் இருக்கான்னு நினைக்கிறேன். அவரும் சிவகுமார் தான் ட்ரெண்ட் செட் பண்ணது தமிழ் சினிமாவில் எல்லா வகையிலையும். ஸோ அந்த வகையில் சிவகுமாருக்கு மறுபடியும் ஒரு ட்ரெண்ட் செட் பண்ணுவேன்னு நினைக்கிறேன் இந்த படத்தின் மூலியமாக. நன்றி. பத்திரிகை, தொலைக்காட்சி, இணையதள நண்பர்களுக்கும், அரங்கில் இருக்கும் பெரியவர்களுக்கும், டைட்டானிக் படக்குழுவினர் அனைவருக்கும் இந்த நேரத்தில் வாழ்த்து தெரிவிச்சுக்கிறேன். ப்ளஸ் சிவி பிரதர் 2013 அட்டகத்தி படம் பார்த்துட்டு ரஞ்சித்துக்கிட்ட ப்ரொடியூசரை மீட் பண்ணணுன்னு சொல்லி கேட்டேன். ரொம்ப யோசிச்சு மதுரையிலேருந்து இங்கே வர்றதுக்கே சும்மா என் டைமை வேஸ்ட் பண்ணாதன்னு சொல்லி திட்டி, ஏன்னா அந்தளவுக்கு ஒரு கஷ்டங்களை அனுபவித்து ஒரு சிரமங்களை பார்த்து சினிமாவில் நெகட்டிவ் ஒரு மைண்ட் செட்டில் இருக்கிறப்ப அவரை மீட் பண்ணேன். ஆனால் ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னென்னா, சரி ஒரு படம் பிடிச்சிருக்கு, ரிலீஸ் பண்ணுறதுக்காக கேட்குறோம், நம்ம கூப்பிட்டு பேசுகிறப்ப ரொம்ப வியாபாரமாக பேசுவாங்க எல்லாருமே, இவ்வளோ இந்த டேர்ம்ஸு இந்த மாதிரி தான் அப்படின்னு. வந்த உடனே சொன்னார், என்ன சார் ஒருத்தரை கேட்டால் எங்கிட்ட காசு கேட்குறாங்க ரிலீஸ் பண்ணுறதுக்கு, இன்னொருத்தரை கேட்டால் ஃப்ரீயாக கேட்குறாங்க, ரிலீஸ் பண்ணிவிட்டு என்னென்னு பார்க்கலாங்கிறாங்க, என்ன சார் பிஸ்னஸ் இது அப்படின்னு ரொம்ப யதார்த்தமாக, அதாவது ஒரு ஒரு பார்கெயின் பண்ணுறதுக்கோ இல்லை ஒரு வியாபாரமாக நம்மக்கிட்ட ஒரு விலையாக ஃபிக்ஸ் பண்ணணுங்கிற எண்ணங்கள்லாம் இல்லாமல் அவருடைய இதை வந்து ஓப்பனாக பேசினார். ஸோ அது ரொம்ப பிடிச்சி தான் இமீடியட்டாக அட்டகத்தி வாங்கி பெரிய லெவலில் ரிலீஸ் பண்ணோம். அது ஒரு முக்கியமான படம் ஸ்டுடியோ கிரீனுக்கும். ஏன்னா அவ்வளோ சந்தோஷ் நாராயண் பிரதர் சொன்ன மாதிரியும் எல்லாரும் சொன்ன மாதிரி அவ்வளோ பெரிய பெரிய டேலண்ட்ஸு, ரஞ்சித்துலேருந்து அட்டகத்தி தினேஷ்லேருந்து சந்தோஷ் நாராயணன், அப்புறம் கேமராமேன் பிரமோத், ஒரு பெரிய டீம் உள்ளே வந்தாங்க, உள்ள இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்தாங்க. ஸோ அந்த ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான். அது நம்ம ரிலீஸ் பண்ணது வந்து படத்துக்கு எவ்வளோ ப்ளஸ்ஸோ, பேனராகவும் அட்டகத்திங்கிற படத்தை ரிலீஸ் பண்ணது வந்து ஒரு பெரிய நேம் தான் ஸ்டுடியோ கிரீனுக்கு. அந்த நேரத்தில் ஃப்ரெண்ட் ஆனார். ப்ளஸ் நிறையா அப்ஸ் அண்ட் டவுன்ஸ், பெரிய பெரிய வெற்றிகள், சூதுகவும் ரிலீஸ் பண்ணோம். அடுத்தது நிறையா படங்கள் அசோசியேட்டடாக இருந்தோம், இன்டர்நெட்னாலே நிறையா படங்கள் அசோசியேட்டடாக இருந்தோம். அவர்கிட்ட ரொம்ப பிடிச்ச விஷயம் சிவிகுமார்கிட்ட என்னென்னா, நாம் எது எது ரிஸ்க்குன்னு நினைக்கிறோமோ, ஏன்னா கார்த்திக் சுப்புராஜ் ஃபஸ்ட்டு என்னோடய ஃப்ரெண்டு யூஎஸ்லேருந்து ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணியிருக்காரு கார்த்திக் சுப்புராஜ்னு, அவர் உங்களை மீட் பண்ணோம், நீ டைம் கொடுன்னு சொல்லி எனக்கு ஃப்ரெண்டு கூப்பிட்டாரு. அப்போ மீட் பண்ணோம். என்ன படம் பார்த்தேன், ஷார்ட் ஃபிலிம் எல்லாம் ரொம்ப பிடிச்சது. அந்த டைமில் ஒரு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது உங்களுக்கு ஃபிலிம் மேக்கிங்கில், ஷூட்டிங் பார்த்துருக்கீங்களான்னா, இல்லை ஷூட்டிங் எல்லாம் பார்த்தது இல்லை சார், ஷார்ட் ஃபிலிம் பண்ணதோடு சரி. சரி ஒரு 2 படம் நீங்கள் ஒர்க் பண்ணுங்கள், பிரியாணி, அப்புறம் இன்னொரு படம் ப்ரொடக்ஷன் போயிட்டு இருந்துச்சு.
டிசம்பர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம், நான் இப்போவே அக்ரிமெண்ட் போட்டுட்டு இது பண்ணுறேன்னு சொன்னேன். ஸோ அந்த டைமில் இல்லை சார் நான் ஒர்க் பண்ணிவிடுவேன் அப்படின்னாப்புல. ஏன்னா நம்மளுக்கு நம்பிக்கை வரல அந்த நேரத்தில் வந்து ஷார்ட் ஃபிலிம் டைரக்டர்ஸ் எல்லாம் பெருசாக ஒரு 1-2 படங்கள் தான் 1-2 டைரக்டர்ஸ் தான் ப்ரூவ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த டைமில் நம்மளுக்கு ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைன்னா பெரிய நம்பிக்கை வரல. பட் அதே நேரத்தில் அட்டகத்தி ரிலீஸ்க்குள்ளேயே அந்த ஷூட்டிங்கை முடித்தார். ரிலீஸ் ஆகிறதுக்குள்ளேயே கடகடன் படத்தை ஆரம்பித்து 32 டேஸோ 34 டேஸ்லேயோ ஒரு அதிக பொருட்செலவில் அதிகமாக செலவு பண்ணி தான் பெரிய படம் எடுக்க முடியும் அப்படின்னு இருந்த காலகட்டத்தில் அந்த காலகட்டத்தில் பட்ஜெட்லேயும் பிளான் பண்ணி ப்ராப்பராக பண்ணுனா குவாலிட்டியான பட்ஜெட்டுக்கும் படத்தோட குவாலிட்டிக்கும் சம்மந்தம் இல்லைன்னு இண்டஸ்ட்ரிக்கு தெரியப்படுத்தினது சிவி பிரதர் தான். ஸோ அந்த விஷயத்தில் இண்டஸ்ட்ரி வந்து நிறையா விஷயங்கள் நிறையா நியூ டேலண்ட்ஸுக்கு இன்றைக்கி எல்லாரும் நிற்கிறப்ப நலன் பிரதர்லேருந்து எல்லாரும் ரவி பிரதர் எல்லாரும் நிற்கிறப்ப அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்குது. எல்லாருக்குமே நல்ல டைம் கெட்ட டைமுங்கிறது மாறி மாறி வரும். நான் ரொம்ப புத்திசாலி, நான் ரொம்ப ஹார்ட் ஒர்க்கிங், எல்லாருமே ஹார்ட் ஒர்க்கிங், எல்லாரும் புத்திசாலி. எவ்வளவோ நம்மளை விட டேலண்டான ஆட்கள் வந்து ப்ரொடக்ஷன் சைடும் சரி டைரக்ஷன் சைடும் வாய்ப்புகள் கிடைக்காம கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கிறப்ப கடவுள் வந்து இந்த இடத்தையும் இந்த பொறுப்புகளையும் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்கிறது நம்ம எல்லாருமே டெய்லியும் வந்து கடவுளுக்கு நன்றி செலுத்திட்டு இருக்கணும். அதே நேரத்தில் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் நிறைய பார்த்துட்டாரு சிவி பிரதர். ஆனால் இன்னைக்கு ஒரு ரஜினி சாரை வச்சு அவரோட அறிமுகப்படுத்தின 2 இயக்குனர்கள் வந்து ரஜினி சாரை வச்சு படம் எடுத்து இன்னைக்கு வந்து இது பண்ணியிருக்காங்க. அப்படிங்கிறப்ப அது மட்டும் இல்லை, நிறைய படங்கள் இன்னைக்கு இண்டஸ்ட்ரியில் நடந்துக்கிட்டு இருக்கிற முக்கியமான படங்களில் அவருடைய பங்களிப்பு வந்து அவருடைய அறிமுகங்கள் வந்து முக்கிய பங்களிப்போடு இருக்காங்க. அதே மாதிரி இந்த ரவுண்டும் டைட்டானிக்கில் ஆரம்பித்து உன்னை அடுத்த 10 வருஷத்துக்கு அவர்கிட்ட இருந்து நிறைய நியூ டேலண்ட்ஸ் வரணும், நிறைய பேருக்கு வாய்ப்புகள் கிடைக்கணும், நிறைய பேர்களுக்கு இது வந்து புது ஆரம்பமாக இருக்கணும். ப்ளஸ் அப்படின்னு வேண்டிக்கிறேன், கடவுளை வேண்டிக்கிறேன். ப்ளஸ் கலை பிரதர் 2 படம் ஒர்க் பண்ணியிருக்கோம் கூட. ரொம்ப அருமையான அனுபவம் அவரோட ஒர்க் பண்ணது. ஒரு ஃபேமிலி மாதிரி மெட்ராஸ் தானா சேர்ந்த கூட்டம். ப்ளஸ் இன்னும் நிறைய படங்கள் கூட ஒர்க் பண்ணும் பிரதர். ப்ளஸ் டோட்டல் டீம் ஆனந்தி அண்டு காளி அண்ணன், அப்புறம் புது ஹீரோன்னு ஒருத்தர் அறிமுகம் இருக்காரு. அவர் எல்லாத்துக்கும் இந்த படம் அடுத்த லெவலுக்கான படமாக அமையணும். ப்ளஸ் நிவாஸ் பிரதர், அது வந்து ஒரு ஞான குழந்தை. தேவராட்டம் ஒர்க் பண்ணியிருக்கோம். எப்படி படம் வந்து ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் வெறும் அடிதடியாகவே இருக்குமோ அதே மாதிரி டைரக்டருக்கும் அவருக்கும் டெய்லியும் ஒரு முத்தையண்ணன் படத்தில் அடிதடியும் இருக்கும், அண்ணன் தம்பி பாசமும் இருக்கும். அந்த மாதிரி திடீர்னு பார்த்தா அண்ணன் தம்பியாக இருப்பாங்க, திடீர்னு வில்லனும் ஹீரோவுமாக இருப்பாங்க. ஸோ எல்லாத்தையும் தாண்டி அருமையான ஆல்பம் கொடுத்தாரு நிவாஸ் பிரதர். அதே மாதிரி இந்த பாடல்களும் அது கடைசியாக அவர் பெர்ஃபார்ம் பண்ண பாட்டு வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ப்ளஸ் இது பெரிய ஹிட் ஆகி அவருக்கும் அடுத்த கட்டத்துக்கான படம் அமையணும். ப்ளஸ் பல்லு 3 படம் ஒர்க் பண்ணியிருக்கோம் கூட. சிவி சார் சொல்லி தான் பண்ணோம் ஃபஸ்ட் டைம். அவ்வளோ அருமையான ஹியூமன் பீயிங். ப்ளஸ் அவரும் இந்த படம் நல்ல படமாக அமையணும். ப்ளஸ் எல்லா டெக்னீஷியன்ஸுக்கும் பிரதர் ஜானகிராமன் பிரதருக்கும் இந்த படம் வந்து ஒரு பெரிய வெற்றி அடையணும், எல்லாருக்கும் நல்ல காசு சம்பாரித்து கொடுக்கணும்னு ஆண்டவனை வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். இந்த படம் பெரிய வெற்றியடைய என் வாழ்த்துக்கள். தேங்க்யூ. ஓரிரு வார்த்தைனா நிஜமாவே 2 வார்த்தை. எல்லாருக்கும் வணக்கம். எனக்கு தமிழ் சினிமாவில் முதல் அறிமுகமானவரும் சிவிகுமார் தான். என்னுடைய இன்ஸ்பிரேஷனும் சிவிகுமார் தான். நான் இப்போ ப்ரொடக்ஷன் லைனுக்கு வந்ததுக்கும் காரணமும் சிவிகுமார் தான். அதனால் இந்த டைட்டானிக் படம் வந்து மிகப்பெரிய வெற்றியடைய சிவிகுமார் சாருக்கு வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச் சார். விஜய் வந்து என்னோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டு. அண்ட் அவர் எந்த பிஸ்னஸில் வந்தாலும் எல்லா பிஸ்னஸ்லேயும் அந்த ஸ்ட்ராட்டஜி கரெக்டாக ஒர்க் அவுட் பண்ணி அதை சக்ஸஸ் பண்ணிடுவார். அண்ட் வி ஆர் வெரி யூனோ கான்ஃபிடென்ட் ஃபார் அவரோட எல்லா பிஸ்னஸ்லேயும் இஸ் ஆல்வேஸ் இது கெட்டிங் சக்ஸஸ்ன்றது வந்து எப்படி போகணுன்றது தெரிஞ்சுக்கிட்டு உள்ளே வருவார். சினிமாவுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை, பட் இஸ் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட். ஐ வாண்ட் him to get more success in his future. Thank you so much. Thank you sir. CV sir, all the best, and cast and crew, all the best. Nivas, as usual, rock. He is my music director too. Thank you. CV sir, we'll always be grateful and loyal. Hello.
இல்லை சிவி சார் நாங்கள் வி ஆர் ஆல்வேஸ் கிரேட்ஃபுல் டு யூ. நான் கார்த்திகை இன்ட்ரடியூஸ் பண்ணதுலேருந்து இன்றைக்கி ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸாக மாறி இருக்கோன்னா it started off with CV sir and we've got Gnanavel sir as well, so there's been a lot of inspirations around here, and I hope we can also do a good job as a production house. We also believe that we really want to introduce a lot of new talents, and starting as a விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கோம், and all the very best to the director and the entire cast and crew. And Kalai is a very good friend of us, and I really wish that this film does good for him, and thanks to the music director for giving such wonderful songs. Thank you so much.